ஆனால் நம்ம கமலஹாசன் யாருக்கா பாருங்க, வெரி ஃபர்ஸ்ட் ஃபெலோ, ஆல்வேஸ் ஐ தட் ஒன்லி ஐ கெட்டிங் ஆங்கிரி வித் ஹிம். என்னடா ஆங்கிரி அப்படின்னீங்கன்னா, எப்போ பாரு பார்த்தீங்கன்னா ஐயா வேற ஆளை தான் பேசுவாப்ல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற போராளி இந்த விஷயத்தெல்லாம் பேசவே மாட்டாப்ல. ஏன்னா அது ஃபுல்லாக லண்டனு பிரிட்டனு அப்படின்ற மாதிரி தான் பேசுவார் பொழுது. ஏன்னா இந்த மாதிரி ஜெயிலில் இருந்தாங்க, இவ்வளோ பேர் போராடி இருக்காங்க, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, அந்த விஷயம்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஐயா டேரெக்டாக வந்து காந்திஜி கிட்ட போயிடுவாப்ல, ஹிட்லர்கிட்ட போயிடுவாப்ல, நேருஜிட்ட போவாப்ல, எல்லாம் ஜி கிட்ட தான் போவார். ஏன் இங்கே ஐயா காமராஜர் இல்லையா? இல்லைங்க அது என்ன சொல்கிறது, நம்ம ஐயா மாப்போசி இல்லையா? இந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் போராடுறதுக்கெல்லாம் உள்ளே போயிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனால் அப்படியே மேலே உள்ள மக்களை மட்டும் சொல்லிட்டு நான் ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நடுநிலையாக வந்து சொல்லி எஸ்கேப் ஆகிறீங்க. ஐயா உங்களுக்கு அரசியலில் இருக்கவே தகுதி இல்லையா? தயவு செஞ்சு நீங்கள் வெளில போயிருங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பிக் பாஸை பேசி எல்லாமே நீங்கள் பண்ணும்போது தமிழ் போராளிகளை பற்றி பேசணும். அப்படியே காந்திஜி, நேருஜி, அதுக்கப்புறம் ஹிட்லர் அப்படின்னு பேசினா மட்டும் பத்தாது. தயவு செஞ்சு இந்த எச்ச வேலையை ஐயா கமலஹாசனை பார்க்காதீங்க. நாங்கள் தயவு செஞ்சு கைகூப்பி கேட்டுக்கிறேன், செஞ்சு தொலையாதீங்க. அது காந்தியாரா இருக்கட்டும், ஹிட்லரா இருக்கட்டும், நம்ம நேருஜியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அங்க இருக்கும்போது அந்த தனிமையில அவங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட சுதந்திரம்